வெல்கம் டு ukinfos. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்ட்ராக்ஷன்லேயே பவர் ஆஃப் 10 அந்த மாதிரி சம்ஸாக எடுத்து தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக். பார்த்த உடனே நம்ம மைண்டில் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். நமக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை. இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்டு தெரிஞ்சால் மட்டுமே போதும். இந்த சம்ம நம்ம 1 செகண்ட்லேயே போட்டுடலாம். பார்த்த உடனே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டஃப்பான ரூல்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு ஃபுல்லாகவே 10 பவரில் இருக்கணும். கீழே இருக்கிறதுல எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ரோவில் இருக்கிற கீழே இருக்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரோட ஃப்ரெண்டை டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். ஆனால் அந்த லாஸ்ட் ரோவுக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்குமே அந்த நம்பரோட ஃப்ரெண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் ரூல்ஸு. ஓகேவா? ஸோ 2 ரூல் தான். மேலே ஃபுல்லாகவே 10 பவராக இருக்கணும், கீழே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். செகண்ட் ரூல் என்னது, லாஸ்ட் ரோவில் நம்ம கரெக்டாக அதுக்கு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, லாஸ்ட் ரோவில் என்ன ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்டு எழுதினா போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். இதுதான் ரூல். ஸோ வாங்க சம்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10 பவர்னால் எப்படி இருக்கும்? 10 ஸ்கொயர்டு அப்படின்னா 100. 10 பவர் 3 1000. 10 பவர் 6 அப்படின்னா 1க்கு அப்புறம் 6 zeros இருக்கும். 10 பவர் 9னா 1க்கு அப்புறம் 9 zeros இருக்கும். இதுதான் பவர் ஆஃப் 10. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை பார்த்த உடனே எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1க்கு போகலாம். 100 மைனஸ் 42. சிம்பிளான ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 100 மைனஸ் 42. ஸோ எல்லாத்தையும் மைண்டில் மறந்துடுங்க. நீங்கள் எதையுமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு கூட பார்க்க வேணாம். ஃபுல்லாக ஹோலாக 100 42 அப்படிலாம் பார்க்க வேணாம். நம்ம சிங்கிள் டிஜிட்டாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லாஸ்ட் ரோவுக்கு மட்டும் ஃப்ரெண்டு போடணும், மற்றதுக்கு ஃப்ரெண்டுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சம்ஸில் 10 பவர் அப்படின்னாவே ஃபஸ்ட் நம்பர் என்னவாக தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எல்லாமே 0வாக தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது. 1ஓட மீனிங் ஒன்றுமே இல்லை. அதுக்கு கீழே நம்ம எதுவுமே போட தேவையில்லை. அந்த நம்பரை அப்படியே விட்டுடலாம். அதை பார்க்க கூட வேண்டியதில்லை. சரியா? அது வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜீரோஸ் இருக்குது. அதுக்கு கீழே 42ன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஓகேயா? இப்போ 4ஓட ஃப்ரெண்ட் எது? 6. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டு டிஜிட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டை அப்படியே போடணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெலாம் 1 மைனஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான். 4ஓட ஃப்ரெண்டு 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா எவ்வளோது? 5. கீழே 5. 2ஓட ஃப்ரெண்டு 8. லாஸ்ட் டிஜிட்டுங்கிறனால நம்ம அப்படியே போடணும் 8. ஸோ 58 தான் ஆன்சர். பார்த்த உடனே போட்டாச்சு. பார்த்தீங்களா? நம்ம மைனஸே பண்ணலை, நம்ம கடனும் வாங்கலை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே பார்த்த உடனே போட்டாச்சு. செகண்ட் சம் போகலாம். 1000 மைனஸ் 385. ஓகே, 1000 மைனஸ் 385. 1னா என்னது? ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம எதுவுமே கீழே போட போகிறது கிடையாது. 3ஓட ஃப்ரெண்டு 7. 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. 8ஓட ஃப்ரெண்டு 2. 2ல் 1 போச்சுன்னா 1. 5ஓட ஃப்ரெண்டு 5 அப்படியே போட்டுக்கணும் கடைசியில். அவ்வளோதான். தேர்ட் சம் பார்க்கலாமா? 10000 40 இருக்குது. மைனஸ் 854. இதுவும் அப்படி தான். 1னா ஒன்றுமே இல்லை. ஸோ எந்த நம்பரும் நம்ம போட தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே நமக்கு எந்த நம்பருமே கிடையாது. அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணணும்னா, இங்கே நம்பர் இருந்தால் தான் நம்ம கீழே இருக்கிற நம்பரை அதோட ஃப்ரெண்டு போடுவோம். ஆனால் இங்கே எந்த நம்பருமே இல்லை. அதனால் அதுக்கும் மேலே என்ன நம்பர் இருக்குது? 0. அந்த 0ஓட ஃப்ரெண்டு யார்? 10. ஸோ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9. அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பரோட ஃப்ரெண்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே நம்பர் எதுவுமே கொடுக்கல. அதனால் அதுக்கு மேலே இருக்கிற நம்பரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது? 0. 0ஓட ஃப்ரெண்டு 10. ஸோ 10 மைனஸ் 1 9. அவ்வளோதான். அடுத்து 8ஓட ஃப்ரெண்டு 2. 2 மைனஸ் 1 1. 5ஓட ஃப்ரெண்டு 5 மைனஸ் 1 4. 4ஓட ஃப்ரெண்டு 6 அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். பார்த்த உடனே நம்ம
போட்டுக்கலாம், பென்னோ பேப்பரோ தேவையில்லை. இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் தான். 1 செகண்டே அதிகம். டேரெக்டாக நம்ம இந்த நம்பரை ரீட் பண்ணுற டைமுக்குள்ளே நம்ம ஆன்சரே சொல்லிடலாம். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து 1க்கு அப்புறம் 6 0 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிவிட்டு 6 7 8 3 2. இதுதான் சம். இதுவும் அப்படி தான். 1க்கு என்னது வேல்யூவே கிடையாது. 1னா என்ன? ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே நம்ம போட போகிறது இல்லை. 0 0வோட ஃப்ரெண்டு யார்? 10 10 - 1 9. 6ஓட ஃப்ரெண்டு 4 - 1 3. 7ஓட ஃப்ரெண்ட் 3 - 1 2. 8ஓட ஃப்ரெண்ட் 2 - 1 1. 3ஓட ஃப்ரெண்ட் 7 7 - 1 6. 2ஓட ஃப்ரெண்ட் 8 8 அப்படியே போட்டுக்கணும். அங்கே நம்ம மைனஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே போடணும் அதோடய ஃப்ரெண்டை. ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ எப்போதுமே நண்பன் தோள் கொடுப்பான் இல்லையா? ஸோ இங்கேயும் அப்படி தான். அடுத்து லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். 1க்கு அப்புறம் 6 0 போட்டிருக்கேன். -9 2. ஸோ அதே தான். என்ன பண்ண போகிறோம்? 1னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே போட போகிறது கிடையாது. 0வோட ஃப்ரெண்டு 10 10 - 1 9. ஸோ டேரெக்டாக 0 வந்தாலே நம்ம 9 போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி -1 பண்ணணும் அவசியம் இல்லை. அதை பை ப்ராக்டிஸ் நமக்கு வந்துடும். 0 2 10 10 - 1. அதுதான் கான்செப்டாக. நம்ம 0 பார்த்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே வேல்யூவே இல்லாதனால 9 தான் போட போகிறோம். ஸோ எத்தனை 0க்கு வேல்யூ கிடையாது? 4 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 4 9 கண்டினியூஸாக போட்டுக்க போகிறோம். அடுத்து 9 இருக்குது. 9ஓட ஃப்ரெண்டு 1 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. 2ஓட ஃப்ரெண்டு 8 8 அப்படியே போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்களும் போடுவாங்க, நமக்கும் ஈஸியாக போட முடியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.